ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் பார்ட்டும் ஆஸ் யூஸ்வல் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஒரு கிளப் ஆர்ட் இடம் இருக்கும்ல, அங்கே போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் ஹீரோ இருக்காங்க. அவங்க அரசியை பார்த்தோன்னா பிடிச்சி இழுத்துடுறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஹீரோ எதுக்கு போயிருக்காருன்னா யாரையோ பற்றி துப்பேறிக்கு தான் போயிருக்காங்க. அதே மாதிரி அங்கே யாரோ பேசிகிட்டு இருக்க அதை அவங்க ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதை அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அரசையும் தாக்க வர அப்போ அரசர் புத்திசாலித்தனமாக அங்கே இருக்க விளக்கு அணைச்சிடுறாரு. ஸோ அவங்களுக்கு அங்கே ஒட்டி கேட்டு இருந்தது அரசியும் தெரில. ஆனால் அவங்க கூட சண்டை போடுறாங்க. அரசர் தான் நல்லா ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் உள்ளவர் தானே, அதனால் அவர் அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, என்னன்னா இந்த ஜோ தான் ஏதோ கலகம் பண்ண பார்க்குறான்ட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல. ஆக்சுவலாக இந்த ஜோ என்ன பண்ணுறான்னா ஒரு ரிபல் சாட்டு உருவாக்குறான். அதாவது அவன் நிறையா பேரை போராட வச்சு இப்போ அரசர் இருக்க பதவியை அவன் பறிச்சிடலான்ட்டு அவன் நிறையா பிளான் போட்டுட்ருக்கான். இதை பற்றி ஒரு நியூஸ் வந்து அதனால் துப்பறியருக்கு தான் ஹீரோயின் அங்கே போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஹீரோவும் அங்கே போயிருக்காரு. இப்போ அரசு அங்கே போகும்போது அந்த அசிஸ்டண்ட்டையும் கூட்டிகிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அங்கே இருக்க ஆளுங்களெல்லாம் பார்த்து பயந்துருச்சு. இதில் அரசு வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அவன் அங்கே பயந்துட்டே வெளியே வர அப்ப அந்த இடத்துக்கு அந்த பாடி கார்டு வந்துடுறான். இந்த பொண்ணை பார்க்குறான். அச்சோ நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போக அவன் கேட்குறான், நான் எதுக்கு ஒன்று தப்பாக நினைக்க போகிறேன், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்க அந்த பொண்ணு சொல்கிறான், ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்ல பாடி கார்டு கேட்குறான், நீ என்ன சொன்னன்ட்டு. இந்த பொண்ணும் ஏன் உங்களுக்கு கேட்கலையான்னு தயக்கப்பட அப்போ பாடி கார்டு சொல்கிறான், நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிடுறான். ஆல்ரெடி உங்களுக்குள்ள லவ் ஓடிட்டு இருந்திருக்கும். அது இப்போ ஒரு வழியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அரசியை காட்டினாங்கன்னா அரசர் சொல்கிறாரு, அரசர் இது வரைக்கும் பதவி ஏற்றதுலேருந்தே இவர் ஒரு சோம்பேறி, கோர்ட்டுக்கு வரக்கூட விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஜோ இந்த மாதிரி ரிபல்ஸ் வச்சு ஆட்சியை கைப்பற்ற பார்க்குறான்ட்டு இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சனால தான் அவங்க எல்லார் முன்னாடியும் சோம்பேறியாக நடிச்சுட்டு பின்னாடி இவர் ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு. அதாவது கேபிட்டல்லையே நிறைய ஆளுங்களெல்லாம் இவர் வச்சிருக்காரு ஸ்பையா. அதோட இன்னும் நிறையா ஊரில் படைகள்லாம் வச்சு அதுக்கு தளபதியாக இந்த பாடி கார்டு தான் நியமிச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எல்லார் முன்னாடியும் இது வரைக்குமே இவர் தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப தாழ்வாக காட்டிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்படி ஒரு வீரம் இவருக்குள்ளே இருக்குது, நல்ல புத்திசாலித்தனமான அரசர்னு இவரை பற்றின நிறைய உண்மைகள் இப்போதான் அரசிக்கு தெரியுது. அதெல்லாம் நினச்சி அரசி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்போ அரசர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக அரசர் வந்து ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த இளவரசர் தான். வேலைக்காரிக்கு பிறந்த இளவரசர்னா அப்போ எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்களேன். ராணிகளுக்கு பிறந்த இளவரசர்கள்லாம் இவங்களை ரொம்பவே தாழ்வாக நடத்தியிருக்காங்க. அரசரை நிறையா டைம் அவமதிச்சிருக்காங்க. அதனாலேயே இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப லேசியாக இருக்க மாதிரி எல்லாத்துலேருந்து ஒதுங்கி இருந்திருப்பாரு. ஏன்னா அந்த பிரச்சனையிலலாம் தலையிட அவருக்கு விருப்பமே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா எல்லா இளவரசர்களும் வளர்ந்துட்டாங்க. ஆனால் அப்போ ஆட்சி யாருக்கு போகிறதுன்னு ஒரு சண்டை வரும்ல, அந்த சண்டையிலேயே அந்த இளவரசர்கள்லாம் தோற்று அவங்க இறந்து போக கடைசியில் இந்த ஆட்சி வேலைக்காரிக்கு பிறந்த இளவரசரான இப்போ இருக்க அரசருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவரோட இளமை வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக தான் இருந்ததா அவர் சொல்லிட்டு இருக்க. ஸோ அவர் ஆல்ரெடி தன்னை ஒரு லேசியான ஆளாக காட்டிட்டு இருந்திருப்பார்ல, அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமும் அவர் அப்படி இருக்க சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ இவரோட நோக்கமே அந்த ஜோவோட ட்ரூ கலர்ஸை வெளியே கொண்டு வரது தான். அதோட இங்கே இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ இவங்க அந்த ஆளுங்க பேசுனதுல ஒட்டி கேட்டுட்டு தான் நீங்கள் வந்திருப்பாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா, கூடிய சீக்கிரம் லியோ இந்த சதி திட்டத்தில் சேர போறாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம அரசியோட அப்பா. அதனால அரசி கேட்குறாங்க, அவங்க பேசினது வச்சு நீங்கள் எங்கள் அப்பாவை சந்தேகப்படுறீங்களா? அவர் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப லாயலான ஆளுன்னு சொல்ல ஹீரோ வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்கும் போது அரசி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாருனா நேராக போய் பாடி கார்டு கிட்ட சொல்லிடுறாரு, போய் ஜென்ரல் லியோட வீட்டை சோதனை பண்ணுங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் ஜோவை காட்டினாங்கன்னா ஜோவோட ரிபல்ஸ்லாம் சதித்திட்டம் பண்ணும்போது தானே அரசி ஒட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஜோக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா, யாரோ ஒருத்தங்க அவங்க ஆளுங்க பேசுறத ஒட்டி கேட்டுட்டு அங்கேருந்து அந்த ஆளுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அவ்வளோதான். அது அரசியும் தெரில. அப்போ அந்த ஆளுங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு சந்தேகம் வந்து யாரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்கன்னு தோணி நாங்கள் அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டோம். என்னன்னா ஜென்ரல் லீ வந்து நம்ம கூட்டத்தில் சேர போகிறதா நாங்கள் அங்கே மாற்றி விட்டுட்டோன்னு சொல்ல அப்போ இந்த ஜோ சந்தோஷப்படுறான்.
சப்போஸ் இப்படி கேட்டவங்க போய் அரசர்கிட்ட சொன்னாலும் அங்கே மாட்ட போகிறது ஜெனரல் லீ தானே. ஸோ அவன் நினச்ச மாதிரியே தான் அங்கே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அரசர் முன்னாடி மண்டிட்டாங்க. நீங்கள் எப்படி எங்கள் அப்பாவை சந்தேகப்படலாம், அதுவும் அவர் வீட்டில் சோதனையிட நீங்கள் ஆளுங்களை அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்ல அரசர் சொல்கிறாங்க, இந்த நாட்டோட பாதுகாப்புக்கு நான் யோசிச்சு தான் ஆகணும், நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. ஆனால் அப்பா அவங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் வருது. என்னன்னா ஜெனரல் லீயோட வீட்டில் சோதனை போட்டாங்கல்ல, அதுபடி அவர் நாட்டுக்கு எதிராக வேலை பண்ணுறதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இவங்க 2 பேருக்கும் பேரதிர்ச்சி. ஸோ அடுத்த சீனில் ஜெனரல் லீயை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர அரசியால் இதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க அரசரையே. ஸோ அரசர் முன்னாடி குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல, ஜெனரல் லீ இப்படி நம்ம நாட்டுக்கு எதிராக உங்கள் பதவி பறிக்கிற அளவுக்கு துரோகம் பண்ண பார்த்துருக்காரு, அதுக்கான ஆதாரங்கள்லாம் இதான்னு சொல்ல ஜெனரல் லீ சொல்கிறாரு, இல்லை இது கண்டிப்பாக ஃபேக்கான எவிடன்ஸ்லாம், நான் எந்த தப்புமே பண்ணலன்ட்டு அவர் சொல்ல மற்ற அமைச்சர்களும் அந்த ஜோவும் ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லை இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது, கூடிய சீக்கிரம் உங்கள் பதவி பறிக்கிறத இவங்க பிளான் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்ல அப்போ அரசர் அரசி பார்த்துட்டு இருக்காங்க. அரசர் எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்ட்டு ஏக்கத்தில் பார்த்துட்டு இருக்க அப்போ அரசர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஜெனரல் லீ கிட்ட இருந்து அவரோட பதவியை பறிங்க, அதாவது இராணுவத்தோட தளபதியாக இருந்திருப்பாங்க, அந்த பதவியை பறிச்சுட்டு இந்த பிரச்சனை பற்றி இன்னும் விசாரிங்க, அவர் மேலே தண்டனை ப்ரூவ் பண்ணால் அவருக்கான தண்டனையை நான் அறிவிக்கிறேன்னு சொல்ல அப்போ அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான நியூஸ் வருது. என்ன எதிரி நாட்டு ஆளுங்க தன் நாட்டு மேல படையெடுத்து வரதா. அரசியோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி அரசர் தான் அப்பாவோட பதவி பறிச்சு தண்டனை கொடுக்குறேன்னு யோசிச்சுட்டாங்க. இதுல பேட்டில் வேற வரப்போதுங்க போது அவங்க அங்க சோகமா இருக்க அப்ப ஜெனரல் லீ சொல்றாரு, நீங்க என்ன நம்பலன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் நம்ம நாட்டுக்காக போராடி காட்டேன்னு சொல்ல அப்ப இந்த ஜோவெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு துரோகியை நம்ப கூடாதுன்னு சொல்ல ஹீரோ இந்த டைம் மாத்தி முடிவு எடுத்துறாரு. என்னன்னா அவர் ஜெனரல் லீயை இப்பயும் நம்பாம, நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல நானே போர் செய்ய போறேன்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப ஹீரோயினுக்கா கோவமும் வருது, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஆனா இது எல்லாமே இந்த ஜோவோட பிளான் தான். ஏன்னா ஜெனரல் லீ மேல இப்படி ஒரு தவறான அவதூறு பரப்பி விட்டாங்களா. ஸோ இந்த சமயத்துல போர் பண்ண எதிரி நாட்டு ஆளுங்களை வர வச்சுட்டா ஜெனரல் லீ ரொம்ப சிறந்த படைத்தளபதி தான். ஸோ அவரோட தலைமை இல்லாம இந்த அரசர் கண்டிப்பா தோத்து போயிடுவாரு, அவரை கொன்னலாங்கிற முடிவுல தான் இவன் இந்த பிளானை நடத்திட்டு இருக்கான். ஸோ அரசர் போருக்கு போற முன்னாடி அரசியை பார்க்கலான்னு போக அவங்க தான் கோவமா இருக்காங்கல்ல, அதனால பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட மட்டும் ஒரு டாலிஸ்மேனை இவங்களோட பாதுகாப்புக்காக கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்ப அந்த பாடி கார்டு அரசர் கிட்ட பேசுறாங்க, நீங்க அரசு கிட்ட உண்மையை சொல்ல போறது இல்லையான்னு கேட்க அவரும் இல்லைங்கிறாரு. ஒருவேளை என்னால் திரும்பி வர முடியாம போனா நீ அரசி கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துருன்ட்டு ஒரு லெட்டரை பாடி கார்டு கிட்ட கொடுத்துட்டு அரசர் சோகமா அங்கிருந்து போக அப்ப அரசர் போறத அழுதுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அரசரை போருக்கு அனுப்ப சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா அரசர் இப்படி தான் அப்பாவே சந்தேகப்பட்டுட்டாங்கும் போது அவங்களுக்கு கோபமாவும் இருக்கு. ஸோ இந்த கஷ்டத்துக்கு இடையில தான் ஹீரோயின் மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ அரசர் போருக்கு கிளம்பிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அரசி அந்த அரண்மனையை சுற்றி சுற்றி நடக்கும் போதும் அவங்களுக்கு அரசரோட நினைப்பு தான் முழுசா வருது. ஆனால் அந்த அப்பாவை ஜெயிலில் போட்டிருக்க ஒருத்தங்களை பற்றி அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க இந்த அரண்மனை விட்டு போகலான்னு நினைச்சாலும் அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காங்கல்ல, ஸோ அவரை இங்கே விட்டுட்டு அவங்களுக்கு போக விருப்பமே இல்லை. அதனால அரசர் அவங்க திட்டிட்டு இருக்க அப்போ அந்த பாடிகார்டு கோவம் வந்தது. ஆக்சுவலாக பாடிகார்டை அரசியோட பாதுகாப்புக்காக ஹீரோ இங்கேயாவது விட்டுட்டு போயிருப்பாரு. அவர் அரசரோட விசுவாசி தானே, அதனால அவர் அந்த இடத்துல உண்மையை சொல்லிடுறாரு. என்னன்னா அரசர் ஜெனரல் லீயை சந்தேகம் படவே இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் இது கண்டிப்பாக அந்த ஜோவோட பிளானாக தான் இருக்கும்ட்டு. ஸோ இப்படி ஒரு பேட்டில் கரெக்டாக இந்த சமயத்தில் வருதுன்னா அதுவும் ஜோவோட பிளான் தான், கண்டிப்பாக எனக்கு கொல்றதுக்காக தான் அவன் பிளான் பண்ணியிருப்பான்ட்டு அரசருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஜெனரல் லீ அங்கே அனுப்பாமல் அவரை ஜெயிலில் போகிற மாதிரி காப்பாற்றிட்டு இவர் அங்கே போயிருக்காரு. ஏன்னா ஜெனரல் லீக்கு எதாவது ஆனால் அரசை ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால தான் தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஹீரோ அங்கே போயிருக்காரு. இந்த விஷயம் தெரிய அரசு ரொம்ப சாக்காயிரு. இதுல இன்னி அவங்களுக்கு பேரதிர்ச்சியா இப்ப போர்ல தானே அரசர் இருக்காரு, அவருக்கு காயம் பட்டதே இவங்களுக்கு ஒரு தகவல் வர அரசு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல காட்டினாங்கன்னா நார்மலா தமிழ் சினிமாஸ்லாம் நடக்க மாதிரிதான். அரசி கண் முழிச்சோன்னு வைத்தியர் சொல்றாரு இப்ப அரசி பிரெக்னெண்டா இருக்கிறதா, ஆனா குழந்தை வீக்கா இருக்கனால அரசி டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அரசி கேக்குறாங்க அரசரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சான்னு. ஆக்சுவலா அவரோட நெஞ்சில் அம்புப்பட்டதாக இவங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அரசருக்கு என்னாச்சுன்னு இவங்களுக்கு சுத்தமா தெரியல. இதனால அரசு ஃபீல் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தனிமையில இருக்கட்டும், நீங்க இங்கிருந்து போங்கன்னு சொல்ல அப்ப அந்த பாடிகார்டு அரசர் இதுக்கு முன்னாடி கிளம்போது சொல்லிட்டு இருப்பார்ல, சப்போஸ் என்னால் திரும்பி வர முடியலன்னா இந்த லெட்டர் அரசி கிட்ட கொடுங்கன்ட்டு அந்த லெட்டரை இப்ப ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் பாடிகார்டு அங்கிருந்து கிளம்ப அந்த லெட்டரை ஹீரோயின் படிக்கிறாங்க. இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் அரசரோட லவ் என்னன்ட்டு ரொம்ப சூப்பரா இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி அரசர் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த இளவரசர் தான்ட்டு. ஸோ அதனால மற்ற இளவரசர்கள்லாம் அவரை ரொம்பவே புள்ளி பண்ணியிருப்பாங்க, அடிச்சு துன்புறுத்திருப்பாங்க.
அந்த சமயத்தில் அப்போ ஹீரோயின் குட்டி பொண்ணாக இருந்திருப்பாள், அவளுக்கு அதை பார்த்து கோவம் வந்து கல்லை விட்டு மற்ற இளவரசர்கள்லாம் தாக்கிட்டு அரசரை மட்டும் அங்கிருந்து சேஃபாக கூட்டிட்டு வந்து அரசர் கூட பேசியிருப்பாங்க. அப்பயே அரசர் வந்து ஹீரோயினோட தைரியத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்துடுறாங்க. அவர் வரதை பார்த்தோன்னே ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ ஹீரோயினோட அப்பா இப்படி இளவரசர் யாரோ தாக்கிட்டாங்களான்னு சொல்ல அவருக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை நீ ஏதாவது இளவரசரை தாக்குனியான்ட்டு ஹீரோயினு சமாளிச்சு பார்க்குறான். அவங்க அப்பா கண்டுபிடிச்சிடாரு இவதான் தாக்கியிருக்கான்ட்டு. நீ எப்படி இப்படி பண்ணலாம், ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி அடக்க ஒடுக்கமா இல்லாமல் இப்படியா சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்ல அப்போ ஹீரோயினுக்கு கோவம் வருது. நான் பொண்ணுங்கிறதுனால ஏன் அமைதியாக இருக்கணும், ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். இந்த அரண்மனைக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப புரட்சியாக தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு தானே இருந்திருப்பாங்க. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினை பிடிச்சிருக்கும். அதோட தான் காதலிக்கிற பொண்ணு மற்ற பொண்ணுங்கள்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொண்ணுங்கிறதுல அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு. அப்புறம் அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த இளவரசர்கள்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த பதவி இவர்கிட்ட வந்திருக்கு. ஆனால் இவர் அந்த பதவி ஏற்க சுத்தமாக விருப்பம் சொல்லியிருக்காரு. ஜெனரல் லீயும் நீங்கள் தான் இந்த பதவியை கண்டிப்பாக ஏற்றாகணும்னு சொல்லிட்டு இருக்க. கூடவே அவர் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, என் பொண்ணை சீக்கிரமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்ல அப்போ இளவரசருக்கு சாக்காகுது. என்னது உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனான்ட்டு. ஏன்னா இந்த அரச பதவிக்கு யார் வராங்களோ அவங்க ஜெனரல் லீயோட பொண்ணுக்கும் கல்யாணம் தான் ஆல்ரெடி பேசி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் கூட கல்யாணம் ஆகும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் அரசராகவே சம்மதிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஹீரோயின் அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த லெட்டர் மூலமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசி ரொம்ப அழறாங்க. ஏன்னா தனக்காக ஒருத்தரால இவ்வளோ லவ் கொடுக்க முடியுமான்னு, அரசர் தன்னை இவ்வளோ காதலிச்சு அரசிக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நினைச்சுதான் அரசி ரொம்ப அழறாங்க. ஆனா இப்பதான் அரசருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவர் மேல அம்பு பட்டதுக்கு அப்புறம் அவரோட நிலைமை என்னன்னு இப்ப யாருக்கும் தெரியாதனால அரசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க பழையபடி கோர்ட்டுக்கு போலான்ட்டு, அதாவது அவங்க போய் திரைமறைவில் உட்காருவாங்கல்ல அந்த மாதிரி போய் உட்காந்துட்டு அரசர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு மட்டும் சொல்லலான்ட்டு இவங்க முடிவெடுத்து இப்போ நம்ம அரசி கோர்ட்டுக்கு போக அப்போ அங்கே குறுக்கால அந்த ஜோ வரான். ஏன்னா அவனுக்கு தான் ஆல்ரெடி உண்மையெல்லாம் தெரியும்ல. ஸோ அவனுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு, அரசர் கண்டிப்பாக திரும்பி வந்திருக்க வாய்ப்பு இல்லை, அரசி தான் உள்ளே உட்காந்துருக்க முடியும்ன்ட்டு. அவன் இந்த சமயத்தில் அவன் ஆல்ரெடி கலகம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தான்ல. ஸோ அந்த படை வீரர்களெல்லாம் இப்போ அரண்மனைக்குள்ள அவன் இறக்கி விட அப்போ தான் அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியுது இந்த ஜோ தான் இந்த கலகத்துக்கான முக்கிய காரணமேன்ட்டு. ஆனால் இப்போ ஜோ என்ன பண்ணுறான்னா, இங்கே இருக்கிறது அரசரே இல்லைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதை நான் செக் பண்ண போகிறேன்னு சொல்ல அவன் வந்து அந்த திரையை விலக்கி பார்க்கலான்னு வரான். ஆனால் அதுக்கெல்லாம் பாடி கார்டும் மற்ற உண்மையான வீரர்களும் விட மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களாம் வந்து இப்போ ஜோவோட ஆளுங்க கூட சண்டை போட இந்த ஜோ அந்த திரையை விலக்கி பார்க்க பக்கத்தில் போயிட்டான். அவன் அந்த திரையை விளக்கும் போது அப்போ கரெக்டாக நம்ம அரசர் வந்துடுறாரு. அரசர் அங்கே பார்த்தோன்னா அந்த ஜோ முகத்தை பார்க்கணுமே, அவன் போட்ட எல்லா பிளானும் சொதப்பிருச்சு. இந்த ஜோ தான் அந்த துரோகின்ட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ ஜெனரல் லீயோட படையும் அங்கே வந்துடுது. ஏன்னா அரசர் இத்தனை நாள் அந்த ஜோ முன்னாடி தான் ஜெனரல் லீயை நம்பாத மாதிரி ஒரு ட்ராமா போட்டுட்டு அவரை ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்களோட பிளான்லாம் ஜெனரல் லீ கிட்ட அரசர் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ ஜெனரல் லீ தக்க சமயத்தில் அங்கே வர அந்த ஜோவோட ஆளுங்களையும் ஜோவையும் இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் அரசர் வந்து அரசி கிட்ட பேசுகிறாங்க. அரசு எப்படி கண்ணீரோட பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள. அப்போதான் அரசர் சொல்கிறாரு, அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு டாலிஸ்மேனை அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த டாலிஸ்மேனை தான் இவர் அவரோட நெஞ்சுக்கிட்ட வச்சிருந்திருப்பாரு. அதனால அந்த அம்பு பாயும் போது அந்த டாலிஸ்மேன் வந்து ரொம்ப தடிமனானது. அதனால தான் அரசர் இங்கே தப்பிச்சிருக்கவே செய்கிறாரு. ஆனால் அரசர் காயப்பட்டதை எல்லாரும் பார்த்துட்டாங்கல்ல. ஸோ இதுதான் சரியான சமயம்னு அரசருக்கு தோணியிருக்கு. அதனால அவருக்கு இந்த மாதிரி காயம் பட்டுச்சுங்கிற தகவல் ஊரெல்லாம் பரவட்டும், அப்போதான் அந்த ஜோக்கும் தெரியும்னு நினச்சிட்டு இவர் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்திருக்காரு. அப்போதான் அந்த ஜோ வந்து தானாக முன்னுக்கு வந்து அவன் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான்னு தெரியட்டுங்கிறக்காக தான் அரசர் வந்து இப்படிலாம் பிளான் போட்டிருக்காரு. ஆனால் அதெல்லாம் அரசி கிட்ட சொல்லல. அதனால மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க மறுபடியும் அங்கே ஒன்று சேர்றாங்க. ஒரு ஹாப்பியான ரியூனியன் இங்கே நடந்திருக்க. அப்போ அரசி வந்து வாமிட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல அரசி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்ட்டு. அதை கேட்கும் போது அரசர் ரொம்ப குஷியாயிட்டாரு. அரசர் குதிக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவங்க போருக்கு போனாங்கல்ல, அந்த போரில் படை வீரர்கள் மட்டும் இப்போ முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அரசர் தான் இந்த விஷயமா தலைமறைவாயிருப்பார்ல. அந்த போர்லையும் இப்போ இவங்க நாடு ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போகுது. ஒரு பக்கம் பாடி கார்டுக்கும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, அவன் அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு பூவெல்லாம் கொடுத்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அரசரை காட்டினாங்கன்னா அவர் சும்மாவே ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போதான் இவங்க பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் மறுபடியும் ரீயூனைட் ஆயிட்டாங்கல்ல. ஸோ அரசரும் அரசியும் அதே காதலோட அவங்க வாழ்க்கை பயணத்தை தொடர மாதிரி இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ட்ராமாவை பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்து எந்த ட்ராமா போடலாம், மூவி போடலான்ட்டு உங்களுக்கு எதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன்.
போடுறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமா அல்லது மூவி எக்ஸ்பிளனேஷனில் சந்திப்போம். பாய்.